ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எஸ்தர் ராணி ஆகிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எஸ்தர் முதல் 2 அதிகாரத்துல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்ரா புத்தகத்துல தரியு ராஜாவை குறித்து பார்த்தோம். தரியு ராஜாவுக்கு அப்புறம் அவரோட மகன் அகாஸ்வேரு பரந்த பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை கிமு 486 இருந்து கிமு 465 வரைக்கும் அரசாண்டார். அகாஸ்வேரு ராஜாவுக்கும் வஸ்திக்கும் பிறந்த 3வது மகன் தான் அர்தசஷ்டா. அர்தசஷ்டா ராஜாவோட நாட்கள்ல தான் எஸ்ராவும் நெகேமியாவும் யூதா தேசத்துக்கு வந்தாங்க. அகாஸ்வேரு ராஜாவோட நாட்கள்ல நடந்த சம்பவம் தான் எஸ்தர் புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அகாஸ்வேரு ராஜா இந்தியா தேசத்துல இருந்து எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் இருக்கிற 127 நாடுகளையும் அரசாட்சி செய்றார். அகாஸ்வேரு ராஜா அவர் ஆட்சிக்கு வந்த 3வது வருஷத்துல அவரோட பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் ஒரு பெரிய விருந்து பண்றார். ராஜாவோட ராஜ்யத்தின் செல்வ செழிப்பை அந்த பிரபுக்களுக்கெல்லாம் 180 நாள் வரைக்கும் காண்பிக்கிறார். அந்த நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜா அவரோட அரண்மனையில வந்திருந்த எல்லா ஜனங்களுக்கும் கூட 7 நாள் விருந்து செய்றார். அகாஸ்வேரு ராஜாவோட மனைவி பேர் வஸ்தி. வஸ்தி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க. 7வது நாள் விருந்துல அகாஸ்வேரு ராஜா திராட்சை ரசத்தினால களிப்பா இருக்கும்போது அவர் வஸ்தியோட அழக அவரோட பிரபுக்களுக்கும் ஜனங்களுக்கும் காண்பிக்கிறதுக்காக வஸ்தி ராஜா கிரீடம் அணிந்து ராஜாவுக்கு முன்னாடி வரணும்னு அவங்களை அழைச்சிட்டு வர்றதுக்காக அவரோட பிரதானிகளுக்கு கட்டளையிடுறார். அந்த பிரதானிகள் வஸ்தியை போய் கூப்பிடும் போது வஸ்தி வர முடியாதுன்னு சொல்றாங்க. வஸ்தி வர முடியாதுன்னு சொன்னதை ராஜா கேட்ட உடனே அவர் ரொம்ப கோபம் அடைந்து அவரோட பண்டிதர்களை பார்த்து இப்போ என்ன செய்யறதுன்னு ஆலோசனை கேட்கிறார். அப்போ மெஹமான் அப்படிங்கிற ஒருத்தர் ராஜஸ்திரீ வஸ்தி ராஜாவுக்கு மட்டும் இல்ல, ராஜாவோட எல்லா நாடுகள்லயும் இருக்கிற எல்லா பிரபுக்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்திருக்காங்க. ராஜஸ்திரீ வஸ்தி செய்த இந்த காரியத்தை தேசத்துல இருக்கிற மற்ற எல்லா பெண்களும் கேள்விப்பட்டாங்கன்னா அவங்க அவங்களோட புருஷர்களே அற்பமா எண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால தேசத்துல அசட்டியும் எரிச்சலும் உண்டாகும். இப்போ ராஜாவுக்கு சரின்னா வஸ்தி இனிமேல் ராஜாவுக்கு முன்னாடி வரக்கூடாது. அவளோட ராஜ மேன்மையை அவளை பார்க்கலும் உத்தமையா இருக்கிற வேற ஒரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக. ராஜாவோட இந்த கட்டளையை எல்லா நாடுகளுக்கும் அறிவிக்கப்படும் போது எல்லா பெண்களும் அவங்களோட கணவர்களை மதிப்பாங்கன்னு ஆலோசனை சொல்றார். மெஹமான் சொன்ன இந்த ஆலோசனை ராஜாவுக்கும் அவரோட பிரதானிகள் எல்லாருக்கும் நல்லதாப்பட்டதால அவர் சொன்ன மாதிரியே செய்து எந்த புருஷனும் அவங்களோட வீட்டுல அவங்களே அதிகாரியா இருக்கணும்னு இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையில பிரசித்தம் பண்ணப்படணும்னு ராஜாவோட எல்லா நாடுகளுக்கும் கட்டளையா எழுதி அனுப்புறார். இதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வஸ்திக்கு பதிலா வேறொரு பெண்ணை ராணி ஆக்குறதுக்காக ராஜா ஒரு விசாரிப்புக்காரரை நியமிக்கிறார். அந்த விசாரிப்புக்காரர் ராஜாவோட ஆளுகைக்கு உட்பட்டிருந்த எல்லா நாடுகளுக்கும் போய் அழகான கன்னி பெண்களை தேடி அவங்கள கன்னி மாடத்துக்கு அழைத்து வரார். சூசான் அரண்மனையில பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்த மொர்தேகாய் அப்படிங்கிற ஒரு யூதன் இருந்தார். மொர்தேகாயோட சித்தப்பா மகள் பெயர் எஸ்தர். எஸ்தரோட அப்பா அம்மா இறந்துட்டதால மொர்தேகாய் தான் எஸ்தரை சின்ன வயசுல இருந்தே அவரோட மகளாக வளர்த்தார். எஸ்தர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க. ராஜாவோட கட்டளையின்படி அழகான கன்னி பெண்களை தேடுறப்போ ராஜாவோட விசாரிப்புக்காரர் எஸ்தர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததால எஸ்தரையும் கூட கூட்டிக்கிட்டு ராஜாவோட அரண்மனைக்கு போய் அவங்கள ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்துல ஒப்புவிக்கிறாங்க. ஏகாயியோட கண்கள்ல எஸ்தருக்கு தயை கிடைத்ததால எஸ்தருக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்து 7 தாதிமார்களையும் கூட அவங்களுக்கு நியமித்து கன்னிமாடத்துல சிறந்த ஒரு இடத்துல எஸ்தரையும் அவங்களோட தாதிமார்களையும் வைக்கிறார். மொர்தேகாய் எஸ்தர் கிட்ட அவங்க யூத குலத்தை சேர்ந்தவங்கன்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அப்படியே எஸ்தரும் அவங்க யூத குலத்தை சேர்ந்தவங்கன்னு யார்கிட்டையும் சொல்லல. எஸ்தருடைய சுக செய்தியையும் அங்க நடக்கிற காரியத்தை பற்றி எல்லாம் மொர்தேகாய் தினமும் தெரிந்து கொள்றதுக்காக கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவார். கன்னி மாடத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் பெண்களுக்கான மற்ற சுத்திகரிப்புகளினாலும் சுத்திகரிக்கப்பட்டு 1 வருஷம் முழுசா அழகுபடுத்தப்படுவாங்க. இப்படி 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பெண்ணும் அவங்களோட முறை வரப்போ அகாஸ்வேரு ராஜா கிட்ட அனுப்பப்படுவாங்க. அந்த பெண் ராஜா அரண்மனைக்கு போக அவள் எதெல்லாம் ஆசைப்பட்டு கேட்கிறாளோ அதெல்லாம் அவளுக்கு வழங்கப்படும். அந்த பெண் சாயங்காலத்துல ராஜாவோட அரண்மனைக்குள்ள போய் ராஜாவோட தங்கி அடுத்த நாள் காலையில ராஜாவோட மறுமனையாட்டிகள் தங்கி இருக்கிற 2ஆம் மாடத்துக்குள்ள அனுப்பப்படுவாள். ராஜா அந்த பெண்ணை விரும்பி பெயர் சொல்லி கூப்பிட்டா மட்டும்தான் அந்த பெண் திரும்ப ராஜா கிட்ட போக முடியும். ராஜா அந்த பெண்ணை திரும்ப கூப்பிடலன்னா அந்த பெண்ணோட வாழ்க்கை முழுசா ஒரு விதவையாகவே அந்த மாடத்துக்குள்ளாடியே தங்க வேண்டியதா இருக்கும். இப்போ ராஜா கிட்ட போறதுக்கான எஸ்தரோட முறை வந்தப்போ அவங்க எதையும் விரும்பி கேட்காம ஏகாய் அவங்க கிட்ட எதை எடுத்துட்டு போகணும்னு சொன்னாரோ அதை மட்டும் எஸ்தர் எடுத்துக்கிட்டாங்க. எஸ்தருக்கு அவங்கள பாக்குற எல்லாரோட கண்கள்லயும் தயை கிடைத்தது. எஸ்தர் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில ராஜாவோட அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. ராஜாவுக்கு மற்ற எல்லா பெண்களையும் விட எஸ்தரை ரொம்ப பிடித்தது. அவர் எஸ்தர் மேல அதிகமான அன்பை வைத்தார். மற்ற எல்லா பெண்களையும் விட
ராஜாவோட சமூகத்துல எஸ்தருக்கு அதிகமான தயையும் பட்சமும் கிடைத்தது. அதனால அகாஸ்வேரோ ராஜா கிரீடத்தை எஸ்தரோட தலையின் மேல வைத்து எஸ்தரை வஸ்தியோட இடத்துல பட்டத்து ராணியாக்கி அவருடைய எல்லா பிரதானிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து பண்ணி அந்த சந்தோஷத்தை கொண்டாட அவரோட ஆளுகையில இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் வரி விலக்கு பண்ணி ஜனங்களுக்கு அன்பளிப்புகளையும் கொடுக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.